ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து சுதந்திர தினன்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்யலான் இருக்கோம். என் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் சுதந்திர தின அன்னைக்கு சுதந்திரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதை தான் நீ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப கைவந்த கலைன்னா அது பிரியாணி மட்டும்தான். அதனால அதையே செஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கூலில் கொடி ஏற்றிட்டுலாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். வந்த உடனே சீக்கிரம் பண்ணி கொடுத்துலாம். ஒரு நாள் லீவ் விட்டதுக்கே இவங்கள வந்து என்னால் சமாளிக்க முடியல. அவங்க டீச்சர்லாம் எப்படி தான் பார்த்துக்குறாங்களோ என்னமோ. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக பிரியாணியை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணணும். சீரக சம்பா அரிசியில் பண்ணால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செட்டிநாடு சிக்கன் பிரியாணி இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மசாலா வந்து உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன். அது வந்து நாங்கள் வந்து பாய் வீட்டு பிரியாணி மசாலா தான் நான் செஞ்சுருக்கேன். அந்த பாய் வீட்டு பிரியாணின்றது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். நான் உங்களுக்கு வந்து அடுத்து தனி வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் குலைவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட சொன்னேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனதுனால தம்பிங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானே அவங்கள கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண போகலான்னா அந்த சைடு வந்து பசங்க சவுண்டு விட்றாங்க. சரி வீட்டுக்குள்ளே வருவோம். வீட்டுக்குள்ளே வந்தால் பின்னாடியே அவங்களும் ஓடி வந்துடுறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு வீடியோவை என்னால் கிளியராக எடுக்க முடியல. அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, கமெண்ட் பண்ணுங்கள்.